நம்ம லைஃப்ல நம்ம யோசிக்காம பண்ண நிறைய விஷயம் தான் நம்ம எதுக்காகடா பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கும். நீங்க யோசிச்சு பண்ணீங்கன்னா அது உங்களோட பவர், நீங்க யோசிக்காம பண்ணீங்கன்னா அது உங்களோட வீக்னஸ். தி 48 laws of power புக்கோட 4th law ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேசினாதான் எல்லாரும் நம்ம கான்ஃபிடென்ட் பர்சன் நினைப்பாங்க, நம்ம நினைப்போம். பட் நம்ம கம்மியா பேசினாலும் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா பேசணும். நீங்க நிறைய டைம் அளவுக்கு அதிகமா ஓவர் டாக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு உங்க மேல இருக்க அட்ராக்ஷன் கூட குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், பாஷா படத்துல மாணிக்கமான ஆட்டோ டிரைவர் நிறைய பேச மாட்டாரு, அவங்க ஃபேமிலியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அந்த மூவியோட ஒரு ஸ்டேஜ்ல அவர் மாணிக்கம் இல்ல மாணிக் பாஷான்னு தெரிய வரும்போது அவர் சொல்ற அந்த ஒரு டயலாக், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பயங்கர இம்பாக்ட் பண்ணிருக்கோம். அதுதான் இன்ன வரைக்கும் நம்ம லைஃப்ல மறக்காம இருக்க ஒரு சீனாவும் இருக்கும். நீங்க நிறைய இடத்துல யோசிக்காம பேசுவீங்க, இல்ல யோசிக்காம டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னா அது உங்களோட வீக்னஸ். உங்களோட கத்தியை எந்த அளவுக்கு லிமிட்டடா யூஸ் பண்றீங்களோ அதோட ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட வேர்ட்ஸை நீங்க லிமிட்டடா யூஸ் பண்ணும்போது உங்களோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். இந்த லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் லாவை அடுத்த வீடியோல பார்க்கலாம். உனக்காக ஒருவன்.